ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி ரிஷபம் ராசி. சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த ரிஷபம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மேலும் இந்த ரிஷபம் ராசியில் உள்ள கார்த்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிடம் 1 மற்றும் 2ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதம் ஏற்பட போகும் கிரக நிலைகள் மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ராசிக்காரங்க பொதுவாக பொறுமைசாலிங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் போஜன பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இவங்க எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே ரொம்பவும் தெளிவாக இருக்கும். அறிவால் நேர்த்தியாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் அதிகம் அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாகவும் குடும்ப சுமைகளை சுமக்கக்கூடியவர்களாகவும் திகழ்வாங்க. இந்த ரிஷபம் ராசியில் உள்ள பெரும்பாலானவங்க ஆன்ம பலம் உள்ளவங்களாகவும் கடின உழைப்பாளியாகவும் திகழ்வாங்க. மேலும் அன்பானவங்க அப்படின்னு சொல்லலாங்க. நம்பிக்கைக்கு உரியவங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் இவங்களை நம்பி நாம சொன்னால் அதை ரொம்பவும் நம்மளோட நம்பிக்கைக்கு ஒரு சிறந்த உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் திகழக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ரிஷபம் ராசியில் உள்ளவங்க. இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வெண்மை, பச்சை, சாம்பல் நிறம் எல்லாமே ரொம்பவும் நன்மை தரும் வண்ணமாக அமையுங்க. சிவப்பு, மஞ்சள், நீலம் எல்லாம் கொஞ்சம் ஆகாத கலரன் அப்படின்னு சொல்லலாம். புதன், வெள்ளி, சனிக்கிழமையில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகள்லாம் கொஞ்சம் பலன்கள் தராத நாட்கள் தாங்க உங்களது ராசியை பொறுத்த வரைக்கும். இந்த ராசியில எந்த ஒரு கிரகமுமே நீச்சம் அடையிறது இல்லைங்க. கால புருஷனுக்கு ரிஷப ராசி அப்படின்னு பார்த்தா 2வது ராசியா அமைஞ்சிருக்கு. இது ஒரு பெண் ராசி. காளை மாட்டின் வடிவம் தான் இதோட சின்னமா அமைஞ்சிருக்கு. பஞ்சபூத தத்துவத்துல நில தத்துவ ராசி இந்த ரிஷபம் ராசிங்க. ராசி தன்மையில ஸ்திர ராசியாகவும் இந்த ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிர பகவானாகவும் இருக்காங்க. இதன் பாகை 30 முதல் 60 பாகை வரை அமைஞ்சிருக்கு. சந்திர பகவான் உச்சமடையும் ராசியும் கார்த்திகை நட்சத்திரத்தின் 2ஆம், 3, 4ஆம் பாதங்களும், ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதங்களும், மிருகசீரிடத்தின் 1 மற்றும் 2ஆம் பாதங்களும் இந்த ராசியில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த ரிஷபம் ராசிக்காரங்க கிட்ட இருக்கும் மிகவும் சிறப்பான குணங்கள் என்ன அப்படின்ற பார்த்தா, எந்த ஒரு விஷயத்தையுமே குறிக்கோளோடு அந்த விஷயத்தில் வெற்றி அடையணும்னு கடினமாக உழைக்கக்கூடியவங்களா திகழ்வாங்க. அனைவரிடமும் அன்பு காட்டக்கூடியவங்களாகவும் நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்க கிட்ட அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு செயலையுமே திறம்பட செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உடையவங்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மிகவும் ஒரு சிறப்பு குணம் இவங்க கிட்ட இருக்குது. அது என்னன்னா சகிப்புத்தன்மை. இதனாலேயே இவங்களோட வாழ்க்கையில் இவங்களை சுற்றி இருக்கிற அனைவருக்குமே பிடிக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. சகிப்புத்தன்மை அதிகம் உள்ளவங்கன்னு சொல்லலாங்க. தியாகம் நிறைந்த மனப்பான்மை கொண்டவங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு அதிகமாக கலையின் மீது ஆர்வம் இருக்கும். கடவுள் பக்தி அப்படிங்கிறதுமே இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். நீதி நேர்மையாக தான் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம நடந்துக்கணும்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை கடைபிடிக்கக்கூடியவங்களாகவும் திகழ்வாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவ்வளோ எளிதில் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இந்த ரிஷபம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தின் என்ன மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு, இதன் பலன்கள் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற முழு தகவலையுமே நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவ்வளவு சிறப்பு குணம் இருந்தாலுமே ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்களும் 1-2 இருக்குது. அது என்னென்னா, உங்களுக்கு ஏற்படும் கோபம் தாங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டாவே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைய உள்ள தடைகள் அனைத்துமே விலகிடும். கோபத்தை குறைச்சிக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் உங்கள் ராசிக்குரிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா, இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களது வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பம் துயரம் இருந்தாலுமே அது அனைத்தும் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆதிபராசக்தி அன்னையை வணங்கி வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும். கோபத்தை குறைச்சிக்கோங்க. மனம் எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்கிறதுக்கு அம்மன் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அம்மனது அருளால் உங்களது வாழ்வில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். இவ்வளவு சிறப்பு குணம் சொன்னாங்க இந்த ரிஷபம் ராசிக்கு. இப்பேற்பட்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில்
கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசியில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனும், புதன் பகவானும், சுக்கிர பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும், லாபஸ்தானத்தில் ராகுவும், இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தா, எந்த ஒரு விஷயத்துலையுமே வெள்ளை மனதோட எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவும் பாசமாக பழகக்கூடிய இந்த ரிஷபம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் உங்களோட ராசிநாதன் பல நன்மைகளையும் நல்ல பலன்களையும் உங்களுக்கு பெற்றுத்தர போறாரு. பிரிந்து சென்ற அனைவரும் உங்களை தேடி வந்து சேருவாங்க. எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் பங்கேற்கும் வாய்ப்புகள் அமையும். உங்களோட சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சுகாதிபதி சூரியன் பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இதன் மூலம் உங்களுக்கு திடீர்னு உடல்நல கோளாறு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் கட்டுப்பாடாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கடைகள் அனைத்துமே நீங்குதுங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வெகு சிறப்பாக உங்களது தொழில் அமையும். இவ்வளோ நாள் தொழில் முன்னேற்றம் இருக்கா, வியாபாரம் சிறப்பாக இருந்துச்சா, வருமானம் நல்லா இருந்துச்சான்னு கேட்டால் சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்காதுங்க. ஆனால் இந்த மாதம் தொழில் வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு அதில் இருந்த முட்டுக்கட்டுகள் விலகி லாபம் அதிகரித்து காணப்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலம் பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். பணவரத்து இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமையுங்க. அது மட்டுமான்னு பார்த்தா பெண்களுக்கு சாதுரியமான அவங்களோட பேச்சின் மூலம் அனைத்து காரியத்திலையும் வெற்றி பெறும் வாய்ப்பு அமையும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வந்து சேருவாங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு அவங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பக்குவமாக அவங்க கிட்ட நீங்கள் பேசுறதன் மூலம் நன்மை தரும் வாய்ப்பு ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலுமே சாதகமான பலன்கள் பெற நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது நண்பர்களே. பயணங்கள் போதே கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி பெற சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை அமையும். உங்களோட நடவடிக்கைகள் உங்களோட மேலிடத்திற்கு திருப்தி தரும் வகையில் அமையும். உங்களது பொறுப்புகளை நீங்கள் சிறப்பாக செய்வதன் மூலமே நன்மை தரும் வாய்ப்பை உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. ஆரோக்கியம் பலம் கடன் பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவிற்கு வருங்க. மாணவர்களுக்கு மற்றவங்களை திருப்தியடைய செய்யும் வகையில் உங்களது செயல்கள் அனைத்தும் இருக்கும். இந்த மூலம் கல்வியில் வளர்ச்சி அதிகரித்து காணப்படும் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் மற்றவங்களுக்கூட வாக்குவாதங்கள் ஏற்படும் வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதன் மூலம் பகை ஏற்படாமல் இருக்கும் வாய்ப்பு அமையுங்க. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். உங்களது பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்கிறதன் மூலம் பலன்கள் சிறப்பாக இருக்குங்க. சிலருக்கு எல்லாமே எதிர்பாராத பேச்சு வர்றதன் மூலம் மன வருத்தத்தை தரும் கூடங்கிறதுனால பேச்சு விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் உங்களோட தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது தீர ஆலோசனை செஞ்ச பின்பு முடிவு எடுக்கிறது நல்லதாக அமையுங்க. உங்களது கூட்டாளிகள் உங்களது குடும்பத்தில் உள்ள அனைவருடையுமே ஆலோசனை செய்கிறது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களோட கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் நீங்கள் இருக்கிறதே ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. ஏன்னா பிரச்சனை வரக்கூடுங்கிறதுனால இந்த மாதிரியான கருத்துக்கு ஆளாகாமல் இருந்தாவே நல்லதாக அமையும். அதன் பிறகு மிருகசீரிடம் 1 மற்றும் 2ஆம் பாதம் கொண்ட நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கருத்து மோதல் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவும் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் சரியாகிடுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது மற்றும் அவங்களோட நலனுக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழ்நிலை அமையும் உங்களுக்கு இந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் என்ன அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, திங்கள் மற்றும் வெள்ளி இந்த 2 தினங்களுமே அதிர்ஷ்ட கிழமைகளாக அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு சந்திராஷ்டம தினங்கள் என்னைக்கு வருதுன்னு பார்த்தா 15, 16, 17 இந்த 3 தினங்களுமே சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் எல்லாமே நீங்கள் ரொம்பவும் எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. அதிர்ஷ்ட தினங்கள் என்னைக்குன்னு பார்த்தா 8, 9, 10 இந்த 3 தினங்களுமே அதிர்ஷ்டம் தினம் தினங்களாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை இந்த தினம் செஞ்சால் அன்றைய தினம் பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும்.
மேலும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் தீர முன்பு கூறியது போலவுதாங்க பரிகாரமாக நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆதிபராசக்தி அன்னையை வணங்கி வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் உண்டாகும், மன நிம்மதி கிடைக்கும் வாய்ப்பும் அமையுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.